ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம டேங்கோட எஃப்எஃபோட பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் பார்க்கலனா பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஸோ லாஸ்ட் எபிசோட் எங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அங்கேருந்தே இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் டேங்கிட்ட அப்படி பேசிவிட்டு அப்படியே கீழே வர, அப்போ டேங்கோட அம்மா வயன் சொல்லுங்கள் ஆண்டி, அவன் எப்படி இருக்கான்? அவன் நல்லா இருக்கானா? கண் முழிச்சிட்டானா? ஆண்டி, டேங் கண் முழிச்சிட்டாரு, நல்லா தான் இருக்காரு. ஓ அப்படியாம்மா, சரி அது இருக்கட்டும். நீ எங்கே போகிற? இல்லை எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால தான். என்னம்மா நீ கல்யாணம் ஆகி 2 நாள் கூட முழுசாக முடியல, அதுக்குலாட்டி ஒர்க் போகிறேன்ற? இல்லை ஆண்டி, கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க், அதை நான் பண்ணி ஆகணும். நான் இல்லைன்னா எதுவுமே நடக்காது, அதனால தான். என்னம்மா நீ ஆண்டின்னு கூப்பிடுற? அத்தைன்னு கூப்பிடுமா. அது நான் ட்ரை பண்ணுறேன். சரி வந்து சாப்பிட்டாச்சும் போ. அது வயன் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் போ. நல்லா வேலை பார்த்தா தானே நீ நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் கிம் வர. அப்போ நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, மிஸ்டர் கிம் உங்களை பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்காரு. போமா, போய் நல்லா சம்பாரி, நல்லா காசு சம்பாரி அப்படின்ட்டு ஒரு மாதிரி உங்களை பாராட்டுற மாதிரியே சொல்லிகிட்ருக்க. உங்களுக்கே ஒன்றும் புரியல, நீங்கள் ஒரு மாதிரி அவரையே பார்த்துட்ருக்க. ஆமாம்மா, நல்லா சம்பாரி, போ போ ஓடு, எதுக்கு நீ வீட்டிலலாம் இருந்துட்டு போ அப்படின்ட்டு அவர் சொல்லிவிட்டு அவர் போய் உக்காந்துட்டு வந்து எனக்கு பரிமாறுவா அப்படின்ட்டு சொல்ல, என்னங்க அவளும் வான்னு சொன்னேன். சரிம்மா நீ வா. இல்லை ஆண்டி பரவாயில்ல, எனக்கு ஒர்க் இருக்குது, நான் போகிறேன். நான் எனக்காண்டி மட்டும்தான் சம்பாதிக்கிறேன், மற்றவங்களுக்காண்டி ஒன்றும் சம்பாதிக்கல. அதனால் எனக்கு தோன்றதை மட்டும்தான் நான் செய்வேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு மாதிரி சொல்லிட்டு போக, எங்கள் டேங்கோட அம்மாவுக்கு என்னாச்சு, இவன் இப்படி பேசிட்டு போகிறா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் போயிட்டு மிஸ்டர் கிம்முக்கு பரிமாறிட்டு இருக்காங்க. மிஸ்டர் கிம் நீங்கள் போகிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் டேயாங்கும் அப்படியே கீழே வர, டேய் நானே வரலாம் தானே இருந்தேன், மன்னிச்சிட்றா. இல்லைம்மா பரவாயில்ல, எப்படா இருக்க நீ, ஓகேவா? நான் நல்லாதாம்மா இருக்கேன். என்னடா உனக்கு தான் தெரியும்ல இந்த மாதிரிலாம் உனக்கு ஒத்துக்காதுன்னு, அப்புறம் எதுக்கு நான் மலையில் நனைஞ்ச? அது சரி விடு. வயன் சொன்னாளா? என்ன சொன்னா? ஒன்றும் இல்லை, அவளுக்கு மலையில் நனைறது பிடிக்குமா, நீயும் அவள் கூட நின்றனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னான். ஆமாவா, அதுதான் கரெக்டு. அவள் சொன்னது கரெக்டு தான். என்னடா கரெக்டு அப்படின்ட்டு காதை பிடிச்சி திருவ. அம்மா காது வலிக்குதுமா, இப்போ தான் நானே எந்திரிச்சிருக்கேன், என்னை ஏமா இப்படி பண்ணுற? சரிடா சரி, உன்னை எதுவும் பண்ணல, நான் வந்து சாப்பிடவா? அது இருக்கட்டும், வயன் எங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி தேடிட்டேன் கேட்க. ஏன்டா உனக்கு தெரியாதா, அவள் ஏதோ வேலை இருக்குன்னு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டா. என்ன ஆஃபீஸுக்கு போயிட்டாளா? ஏன்டா உன்கிட்ட சொல்லலையா? இல்லைம்மா சொன்னா, நான் சரியாக கேட்கல, அவ்வளோதான். ஓ சரி வா வா உட்கார் சாப்பிடு அப்படின்னு சொல்ல டேயாங்க வந்து உட்கார்றாரு. அப்போ டேயாங்கோட அப்பா மிஸ்டர் கிம், என்னடா உனக்கு மேரேஜ் ஆகி இன்னும் 2 நாள் கூட முழுசாக முடியல, அதுக்குலாட்டியும் பொண்டாட்டி என்ன வேலைக்கு போயிட்டாளா? அதுவும் நல்லா தான், சம்பாரிச்சா நம்மளுக்கு தான் நல்லது. இங்கே பாருங்கப்பா, அவளுக்காண்டி தான் சம்பாதிக்கிறா, நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க. அவள் சம்பாதிக்கிறது அவளுக்கு மட்டும்தான், நீங்கள் அதில் உரிமை எடுத்து கொண்டாடணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா என்னையவே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா? இல்லை, நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு அவங்க சொல்ல. அப்போ டேயாங்கோட அப்பா மிஸ்டர் கிம்முக்கு செம்ம கோவம் வருது. அப்போது டேயாங்கோட அம்மா தான், என்னங்க இப்போ எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க, அமைதியாக இருங்க அப்படின்ட்டு டேயாங்க்கு அப்படியே பரிமாறிட்டே அவங்களும் நீ சாப்பிட்றா அப்படின்னு சொல்ல. அம்மா வயன் சாப்பிட்டாளா? இல்லைடா சாப்பிட சொன்னேன், அவள் கிளம்பிட்டா. அப்படியா, சரி ஓகே, அப்போ நான் அவளுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன், அவளுக்கு கொஞ்சம் டிஃபன் கட்டுமா? அதுவும் கரெக்டு தான்டா, நான் போய் கட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு டேயாங்கோட அம்மா அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிட்டாங்க. இங்கிட்டு டேயாங்கோ அவசரமாக சாப்பிட்டுட்ருக்காரு. இங்கிட்டு மிஸ்டர் கிம், பார்த்துடா நீ போய் பார்க்கும்போது அவள் இருப்பாளோ என்னமோ தெரில, உன்னை விட்டு ஒரேடியாக போயிட போகிறா, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே எந்திரிச்சு போயிட. டேயாங்க்கு ஒன்றும் புரியல, இப்போ எதுக்கு இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நினச்சாரோ எந்திரிச்சு குடுகுடுன்னு போய் கார் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டாரு. டிடி டிஃபன் எடுத்துகிட்டு போடா அப்படின்ட்டு டேயாங்கோட அம்மா வந்து பின்னாடி கத்திட்டு இருக்காங்க. டேயாங்க அது கூட கேட்காம அப்படியே போயிட்டாரு. இங்கிட்டு உங்களை பார்த்தா நீங்கள் இன்னும் கார் ஓட்டிட்டு இன்னும் ஆஃபீஸ்க்கு போகல, அப்படியே போயிட்டு தான் இருக்கீங்க. அப்போது உங்கள் பின்னாடி ஒரு பைக் ஃபாலோ பண்ணிகிட்டே தான் வந்துட்டுருக்கு, அதை நீங்கள் கவனிக்கலை, நீங்கள் பாட்டில் அவசரமாக போயிட்டுருக்கீங்க. அப்போது ஒரு சிக்னல் வர நீங்கள் அப்படியே பிரேக் போட பார்க்குறீங்க, பார்த்தா பிரேக்கே பிடிக்கல. உங்களுக்கு என்ன
பிரேக் என்னாச்சு? ஏன் பிரேக் பிடிக்கல? அப்படின்ட்டு இப்போ தான் உங்களுக்கு பிரேக் பிடிக்கல அப்படின்ட்டதே தெரியுது. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே சைடில் ஒரு ரோடு போக நீங்கள் அப்படியே அந்த பக்கமாக திருப்பிக்கிட்டீங்க. அந்த பக்கமாக அவ்வளோவா வெஹிக்கல்ஸ் எதுவும் போகல. அதனால நீங்களும் எப்படியாச்சும் ஸ்லோ பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்லோ பண்ணிகிட்டே ஒரு மாதிரி அவசரமாக ஓட்டிகிட்ருக்கீங்க. அப்போது அந்த வண்டியும் பின்னாடியே தான் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கு. நீங்கள் ரொம்ப தூரமாக அப்படி தான் அது எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க. அப்போது இப்படியே போட்டுருந்துச்சுன்னா என்னத்துக்கு ஆகுறது? ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆக போகுது. இது எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது? ஒருவேளை அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க. உங்களுக்கு சந்தேகமே மிஸ்டர் கிம் மேலே தான். ஏன்னா அவர் தான் காலைல போ வேலைக்கு போ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லியிருப்பார்ல. ஸோ அதை யோசித்து பார்த்து ஒருவேளை அவர் தான் இந்த மாதிரி வேலை பார்த்துருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறீங்க. பார்த்தா உண்மையாகவே மிஸ்டர் கிம்மு தான் அந்த மாதிரி வேலையை பார்த்துருக்காரு. ஏன்னா உங்களோட ஷேர்ஸை கேட்கும்போது நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல. அதுவும் இல்லாமல் டேயோங்குமே உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தார். ஸோ அதுபடி பார்த்தா எப்படி இருந்தாலும் உங்களோட ஷேர்ஸ் அவருக்கு வர வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் அவர் பயங்கரமாக யோசிச்சிருப்பார். மெயினாக இந்த மேரேஜ் பண்ணுறதே உங்ககிட்டேருந்து இந்த ஷேர்ஸை வாங்கலான்னு மட்டும்தான். இப்போ அதே நடக்கலைன்னா வேறு என்ன பண்ண முடியும்? அவளை கொன்று தான் ஆகணும் அப்படின்ட்டு தான் பிளான் போட்டிருப்பாரு. அதனால தான் உங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வரானே அந்த பைக்கர், அவனை வச்சு தான் உங்களோட பிரேக் வயரை அப்படியே கட் பண்ணி விட்டுற சொல்லியிருப்பாரு. அவனும் கரெக்டாக அதை பண்ணிவிட்டு வெளியே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஏன்னா மிஸ்டர் கிம்முக்கு டவுட்டு, இவ எப்படியாச்சும் தப்பிச்சிட்டானா என்ன பண்ணுறது? அதனால நீ அவள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே போ, கரெக்டாக அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகுதா என்ன ஆகுது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால தான் இந்த பைக்கரும் அப்படியே அவங்க பின்னாடியே இவ்வளோ நேரமாக ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டுருக்கான். இங்கிட்டு நீங்களும் ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸாக காலியான ரோட்டில் தான் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓட்டிகிட்ருக்கீங்க. சென்ட்ரில் ஏதாச்சும் வண்டி வந்துச்சுன்னா அவ்வளோதான், உங்களுக்கும் ஆபத்து தான், அந்த வண்டிக்குள்ளே இருக்கவங்களுக்குமே ஆபத்து தான். அதனால தான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நீங்கள் ஒரு மாதிரி வண்டி ஓட்டிகிட்டே அப்படியே யங்மினுக்கு தான் கால் பண்ணுறீங்க. அவனும் ஹலோ சொல்லு வயன், நீ எங்கே இருக்க? நான் ஆஃபீஸில் தான் வயன் இருக்கேன். என்னால் பிரேக் பிடிக்க முடியல, என்னோடய வண்டிக்கு என்னாச்சுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதை மிஸ்டர் கிம் தான் வேணும்னு பிளான் போட்டிருப்பான், ஷேர்ஸை கொடுக்க மாட்டேன்னு சொன்னனால. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வயன் என்ன சொல்லிகிட்ருக்க? நான் உண்மையை தான் சொல்லிகிட்ருக்கேன். அப்படியே வயன், சரி நீ உடனடியாக உன்னோட லொக்கேஷனை மட்டும் எனக்கு அனுப்பு, நான் உடனடியாக அங்கே வரேன் அப்படின்ட்டு எங்கேன்னு சொல்ல நீங்களும் அப்படியே கார் ஓட்டிகிட்டே லொக்கேஷனை அவனுக்கு அனுப்பி விட்றீங்க. அவனும் உடனடியாக அவனோட பைக் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் இருக்க லொக்கேஷனுக்கு தான் அப்படியே வந்துட்டுருக்கான். இங்கிட்டு நீங்கள் இப்படியே போச்சுன்னா சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு நீங்கள் அந்த ரோட்லேயே சைடில் கம்பிங்கெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்களே சேஃப்டிக்காண்டி. ஸோ நீங்கள் அப்படியே கார் எடுத்துகிட்டு வந்து லைட்டாக அதில் அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கீங்க. ஏன்னா காரோட அந்த கம்பியை மோதுனா கொஞ்சமாக உங்கள் காரோட ஸ்பீட் கம்மியாகும்ல. ஸோ அதனால தான் நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. பட் அப்போது உங்கள் கண்ணாடி கிளாஸ் எல்லாம், உங்கள் பக்கமாக இருக்க கண்ணாடி கிளாஸ் எல்லாம் அப்படியே வெடிக்குது. அது வேற உங்கள் கை காலெல்லாம் ஒரு மாதிரி குத்திட்டுருக்கு. இருந்தாலும் நீங்கள் அந்த வலியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் எப்படியாச்சும் காரை ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ திடீர்னு உங்கள் முன்னாடி ஒரு கார் வர நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் போயிட்டுருக்க ஸ்பீடில் வேற அந்த காரில் அப்படியே போய் மோத நீங்கள் அப்படியே இடிச்சு தான் அப்படியே நிமிடுறீங்க. அப்போது உங்களோட கார் ஸ்பீட் இப்போது அந்த காரால் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. அந்த காரும் பிரேக் போடுது, இருந்தாலுமே உங்கள் கார் ஸ்பீடாக அவ்வளோவா கண்ட்ரோல் பண்ண முடியல. கொஞ்சம் தூரம் போன பிறகு தான் அப்படியே அந்த காரும் ஸ்டாப் ஆகுது, உங்கள் காரும் எப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே பார்க்குறீங்க யாருன்ற மாதிரி. பார்த்தா அந்த கார்லேருந்து டியாங் தான் இறங்கி வராரு. நீங்கள் டியாங் நீயா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போதே டியாங் அப்படியே மயங்கி தொப்புன்னு கீழே விழுந்துட்டாரு. அவர் தலையில் வர செம்மையாக அடிபட்டிருக்கு. உங்களுக்கு கூட ஏதோ சாதனமாக தான் அடிபட்டிருக்கு. பட் டியாங் தான் கார் எடுத்துகிட்டு வந்து முன்னாடி நிப்பாட்டினார்ல, அப்போ கார் வந்து ஜோராக மோதி இருக்கும். அப்போது அவர் தான் போய் ஸ்டேரிங்கில் அப்படியே இடிச்சிருப்பார். அதனால தான் அவர் இப்போ மயக்க போட்டு அப்படியே விழுக நீங்கள் தான் அவசரமாக இறங்கி ஓடி வந்து டியாங்கை தூக்குறீங்க. டியாங் இந்திரி என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக யங்மின்மே வரான். வயன் நீ ஓகே தானே? யங்மின் இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லை, நீ ஃபஸ்ட் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ண. சரி வயன் அப்படின்ட்டு அவனும் கால் பண்ணுறான். இங்கிட்டு நீங்கள் தான் டியாங் கண்முலிங்க அப்படின்ட்டு டியாங்க நீங்கள் அப்படியே எழுப்பிட்டுருக்கீங்க. இங்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பான்ல அந்த பைக்கர், அப்படியே கொஞ்சம் தூரத்துலேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். அவன் இப்போது உடனே மிஸ்டர் கிம்முக்கு கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்ல, ஏன்னா அந்த டியாங்கா அவன் எப்படி அங்கே வந்தான் தெரியல சார், அவர் எப்படி வந்தாருன்னு சத்தியமாக தெரியல. சரி நீ அதை விடு, நீ உடனடியாக இங்கேருந்து கிளம்பு, உனக்கு பேமெண்ட் பண்ணிட்டால, இங்கேருந்து எங்கேயாச்சும் காணாத தூரத்துக்கு போயிடு. சரி சார் அப்படின்ட்டு அவனுமே அப்படியே ரிட்டர்ன் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். இங்கிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்களும் அதுக்கப்புறம் டேயோங்கோட அம்மா அண்ட் யங்மின் அப்படின்ட்டு 3 பேரும் தான் இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. டேயோங்கோட அம்மா என்னாச்சு வயன் என்னாச்சு அப்படின்ட்டு பதறிட்டே கேட்டுகிட்டே வந்துட்டுருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, அது லைட்டாக ஆக்சிடெண்ட், என்னோடய காரில் பிரேக் பிடிக்கல. அப்போ டேயோங் தான் வந்து என்னை காப்பாற்றினார். ஏன்னா அவனுக்கு எப்படி இருக்குது, அவன் ஓகேவா?
அது தெரியல, டாக்டர் பார்த்துட்ருக்காரு. சரி, உனக்கு என்ன, உன் கையெல்லாம் என்ன இப்படி இருக்கு? போ, நீயும் போ, உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு வா. அப்போ எங்மீனும், ஆமாம் வயன், உனக்கும் அடிபட்டிருக்கு வா. இல்லை, ஃபஸ்ட் டேயாங் கண் முழுகிட்டோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். வயன் சொன்னா கேளு போ அப்படின்ட்டு டேயாங்கோட அம்மா சொல்ல, நீங்களும் சரின்ட்டு யங்மீன் கூட போய் உங்களுக்கு அடிபட்டிருக்க இடத்துக்கெல்லாம் பேண்டேஜ் போட்டுட்டு அப்படியே வரீங்க. அப்போ தான் கரெக்டாக டாக்டர் வர. டாக்டர், டேயாங் எப்படி இருக்காரு? டேயாங் எப்படி இருக்காரு டாக்டர் அப்படின்ட்டு நீங்கள் கேட்க, டேயாங் நல்லா தான் இருக்காரு. நான் தான் சொன்னேன்ல அவர் கொஞ்சம் ஃபீவர்னு. அப்புறம் எப்படி இப்படி நடந்துச்சு? நீங்கள் அவரை ரெஸ்ட் எடுக்க தானே வச்சுருக்கணும், அதை விட்டுட்டு எதுக்கு அவர் வெளில விட்டீங்க? இல்லை டாக்டர், அது அப்படின்ட்டு சொல்ல, சரி ஓகே, இப்போ ஒரு ப்ராப்ளமும் இல்லை, பெருசாக ஒன்றும் ஆகலை, அவர் நல்லா தான் இருக்கார். தலையில் மட்டும் லைட்டாக அடிபட்டிருக்கு, அதுக்கு நான் கொஞ்சம் பேண்டேஜ் போட்டிருக்கேன். ஓ அப்படியா, நான் பார்க்கலாமா? நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, நீங்களும் டேயாங்கோட அம்மாவும் தான் அப்படியே உள்ளே போகிறீங்க. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக தான் உள்ளே போகிறீங்க. டேயாங்கோட அம்மா தான் உள்ளே போனோன்னே, டேயாங் என்னடா ஆச்சு, நீ ஓகேவா அப்படின்ட்டு கத்திட்டே போகிறாங்க. அப்போ டேயாங்கும், அம்மா நான் நல்லா தாம்மா இருக்கேன். என்னடா திடீர்னு எப்பறம் இப்படி ஆகும்? வயன், நீ ஒரு தடவை காலை செக் பண்ணியிருக்க வேணாமா? பாரு, நீ எவ்வளோ பெரிய ஆபத்தில் போய் மாட்டிக்கிட்ட அப்படின்ட்டு சொல்ல, ஆண்டி அது அப்படின்ட்டு உங்களால் எதுவும் சொல்ல முடியல. எப்படி சொல்ல முடியும், உங்கள் புருஷன் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு. அதனால் நீங்களும் அமைதியாகிட. டேயாங்கும் அப்படியே உங்களே தான் பார்க்குறாரு. நீங்களும் அவரை பார்க்குறீங்க. உங்களுக்கு என்ன பேசுறதுன்னு வேறு தெரியல. ஏன்னா உங்களால் தான் அவர் இப்போ இந்த நிலமையில இருக்காரா, அதனால தான் நீங்கள் ஒரு மாதிரி சோகமாக அப்படியே அவரை பார்த்துட்ருக்கீங்க. அப்போது டேயாங் உங்களே பார்க்குறத டேயாங்கோட அம்மா பார்த்துட்டு, சரிடா, ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன், உன் அப்பா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், அவர் கால் பண்ணுறாரு, நான் போய் அவரை கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவங்களும் நைஸாக அப்படியே ரூம் விட்டு வெளில வராங்க. ஏன்னா அவங்களுக்கும் அதுக்கப்புறம் டேயாங்க்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும், பேசிக்கிட்டோம் அப்படின்ட்டு தான் அவங்க அமைதியாக வெளில வந்துட்டாங்க. வெளில வந்தால் யங்மீன் அங்கே உட்காந்துட்ருக்க. யங்மீன், நீ எப்படி கரெக்டாக அங்கே வந்த? அது ஒன்றும் இல்லை, நான் டேயாங் சார் தான் கால் பண்ணார், அதனால தான் நான் வந்தேன். ஓ அப்படியா, நல்லா தான்டா, அதுவும் நல்லா தான். நீ வந்தனால தான் எப்படியோ சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்க்க முடிஞ்சிச்சு. எல்லாம் வயன் என்ன பண்ணியிருப்பா பாவம். சரி விடு, நல்ல வேலை, பெருசாக எதுவும் நடக்கலை, அவங்க 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க. சரி வாடா, நம்ம போய் டேயாங்க்கு மெடிசன் வாங்கிட்டு வந்துடலாம். சரி ஓகே மேடம். மேடம் நல்லா கூப்பிடாத, ஆன்ட்டினே கூப்பிடு. சரி அப்படின்ட்டு அவனும் அப்படியே டேயாங்கோட அம்மா கூட போகிறான். அதுக்கு முன்னாடி நீங்களும் டேயாங்கும் இருக்கிற ரூமை ஒரு மாதிரி பார்த்துட்டே தான் அவன் அப்படியே கிளம்புறான். இங்கிட்டு, வயன் ஏன் அங்கேயே நின்றுட்டுருக்க, என் பக்கத்தில் கொஞ்சம் வா. சரி அப்படின்னு நீங்களும் அப்படியே டேயாங் பக்கத்தில் போக, அப்போ டேயாங் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் எதுவுமே பேசாமல் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கீங்களா? நீ இவ்வளோ அமைதியாக இருந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அது என்னை மன்னிச்சிடு, என்னால் தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சுல. இல்லை வயன், ஒன்னாலெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே பாரு, நீ எனக்கு சொந்தமானவ, உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை வயன். இதில் நீ எதுக்கு இவ்வளோ வருத்தப்படுற? இல்லை, நீ வருத்தப்படுறதுக்கு எந்த அவசியமும் இல்லை வயன். நீ எனக்கு ரொம்பவே முக்கியம், என்னோட உயிரை விட நீ ரொம்பவே எனக்கு முக்கியம் வயன். இப்போயாச்சும் நீ புரிஞ்சுக்கோ நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு அப்படின்ட்டு டேயாங் சொல்ல, இப்போது டேயாங் சொன்ன வார்த்தைலாம் உங்கள் மனசுக்குள்ளே தான் அப்படியே ஓடிட்டுருக்கு. உங்களாலையும் இப்போது டேயாங் போய் சொல்ல, அவர் உண்மையாகவே உங்களை லவ் பண்ணி தான் உங்களை மேரேஜ் பண்ணியிருக்காருன்னு நீங்களும் புரிஞ்சுக்கிட்டே அப்படியே அவர் தான் பார்க்குறீங்க. கண்ணிலேயே அவர்கிட்ட சாரி கேட்குறீங்க நீங்கள் பண்ணதுக்கு எல்லாமே. அப்போ டேயாங்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே உங்கள் கையை பிடிக்க, நீங்களுமே அதுக்கு எதுவுமே சொல்லலை, நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. அவரும் அப்போ தான் ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் அவர் கையை பிடிக்க விட்டுருக்கீங்கல்ல, அது அவருக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஏன் நிற்கிற வயன், இங்கே என் பக்கத்தில் உட்காரு. இல்லை பரவாயில்ல, உட்காரு வயன் அப்படின்னு சொல்ல, நீங்களும் அப்படியே பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. பட் டேயாங்கும் உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டே, நிஜமாகவே எனக்கு ஹாப்பியாக இருக்கு வயன், எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ என்னை லவ் பண்ணுவேன்னு அப்படின்னு சொல்ல, நீங்கள் அப்படியே டேயாங்க தான் பார்க்குறீங்க. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்க. அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, நீ அமைதியாக இருக்கிறத பார்த்தா நீ என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட போலையே அப்படின்னு டேயாங் ஒரு மாதிரி கலாய்ச்சிட்டே சொல்ல, நீங்கள் இல்லை அது நீ ஒன்றும் சொல்லாத, நீ எதுவுமே சொல்லணும்னு அவசியம் இல்லை, என்னால் புரிஞ்சிக்க முடியுது வயன். ஆனால் நான் உனக்காண்டி இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன், என்னோடய உயிரையே பணிய வச்சுருக்கேன். அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஏதாச்சும் ரிவார்டு கொடுக்கலாம்ல. ரிவார்டா? என்ன ரிவார்டு? அது நீ என்ன ஒரு கிஸ் மட்டும் பண்ண அப்படின்னு சொல்ல, நீங்கள் அப்படியே அவர் தான் பார்க்குறீங்க. அவர் அப்படியே சிரிச்சிட்ருக்காரு. இந்த நிலமையில போய் அவர் இப்படி கேட்குறாரே அப்படின்ட்டு நீங்கள் ஷாக் ஆகிட்டு தான் பார்த்துட்ருக்கீங்க. என்ன வயன், கொடுக்க மாட்டியா? நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க? ஃபஸ்ட்டு சரியாகி வாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்
நிஜமாவே சொல்கிறியா வயன்? அதுக்கப்புறம் நீ இதெல்லாம் அலோவ் பண்ணுவியா? நான் கூட சும்மா தான் கேட்டேன். ஆனால் நீ ஒத்துப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. இங்கே பாருங்கள் மிஸ்டர் டே, நான் ஒத்துக்கல. நீங்கள் ஃபஸ்ட்டு சரியாகி வாங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலான்னு தான் சொன்னேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. டேயாங்கோ சிரிச்சிட்ருக்காரு. இப்போ எதுக்கு நீங்கள் சிரிக்கிறீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் அமைதியாக பேசினா போதுமே, நீங்கள் ரொம்ப தான் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் மறுபடியும் உங்களோட பழைய கேரக்டரை எடுக்க, அம்மா தாயே இப்படி மட்டும் நடந்துக்காத, என்னால் முடியாது இதுக்கு மேலே அப்படின்ற மாதிரி தான் டேயாங் பார்த்துட்ருக்காரு. அப்போ கரெக்டாக மிஸ்டர் கிம் வர, அது கூட டேயாங்கோட அம்மாவும் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. என்னடா திடீர்னு எப்படி இப்படி ஆகும்? அது வயனோட காரில் பிரேக் பிடிக்கல, அதனால தான் சொன்னான். உன்னோட அம்மா எல்லாத்தையும் சொன்னான். அது எப்படி? ஏம்மா வயன் இப்படி பண்ணுற? உன்னோட காரில் பிரேக் பிடிக்குதா இல்லையான்னு பார்க்க மாட்டியா? நீ பாட்டில் கார் எடுத்துகிட்டு போகிற. காலையிலேயே உன் அத்தை சொன்னான் எதுக்கு வேலைக்கு போகிறேன்னு, நீ தான் கேட்காம போன. இப்போ பாரு என்னோடய பையனுக்கு எந்த நிலமையில வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்க அப்படின்ட்டு ஏதோ பாசம் இருக்கிற மாதிரி மிஸ்டர் கிம் பேச, டியாங்க்கு என்ன தெரியாமையாக இருக்க போது? பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ ஏதோ பெரிய நல்லவர் மாதிரி வந்து நடிக்கிறீங்களா? இருக்குதுப்பா உங்களுக்கு, ஒரு நாளைக்கு உங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு அவர் மனசுக்குள்ளே அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் வெளிப்படையாக எதுவும் பேசலை. என்கிட்ட நீங்களும் அப்படி தான். இன்னும் நடிப்பு நடி எவ்வளோ நாளைக்குன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு தான் நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. என்கிட்ட மிஸ்டர் கிம்மும், பெரிய அடியெல்லாம் ஒன்றும் இல்லை போல், நல்லதாக இருக்கியாடா? ஆப்பா நான் நல்லா தான் இருக்கேன், பெரிய அடியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கலைன்னு வருத்தமா? ஏன்னா இல்லைப்பா, நீங்களே அவ்வளோ வேலை இருக்கும், நீங்கள் எதுக்குப்பா அதெல்லாம் விட்டு வந்தீங்க? நீங்கள் போங்க, உங்களோட ஒர்க்கை பாருங்கள். அதுவும் கரெக்டு தான், நீ நல்லா இருக்கல, அதனால தான் ஒரு தடவை பார்க்கலாமேன்னு வந்தேன். சரி, எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்களாம்? இல்லை, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போயிடலான்னு டாக்டர் சொன்னாருங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, நீ பார்த்துக்கோ, அப்போ நான் கிளம்புறேன். ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் கிம்மும் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாரு. இங்கிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் டேயாங்குமே அப்படியே டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் தான் அவர் அப்படியே தாங்கி பிடிச்சிட்ருக்கீங்க. அங்கிட்டு டேயாங்கோட அம்மாவும் பிடிச்சிட்ருக்காங்க. டேயாங்கு அவ்வளோ அடியெல்லாம் இல்லை, இருந்தாலும் அவங்க மேலே கை போட்டிருக்கிறது அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால தான் தாங்கி தாங்கி நடக்கிற மாதிரி அப்படியே அவங்கள உரசிக்கிட்டே அவர் வந்துட்டுருக்காரு. அவருக்கு ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்த மாதிரி தான் அவருக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கலனா நீங்கள் மனசு மாதிரி இருப்பீங்களா? அது டவுட்டு தான். அதனால் அவருக்கு இப்படி நடந்ததே ஒரு பெரிய நல்ல விஷயம் தான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே அவர் சிரிச்சிட்ருக்காரு. என்கிட்ட நீங்கள் கீழே வர, அப்போ காரில் டிரைவர் உட்காந்துட்ருக்க. நானே கார் ஓட்டிகிட்டு வரேன், எதுக்கு தேவலாம் டிரைவர்? இல்லை, நான் தான் வயன்னு சொன்னேன். ஏன்னா நீ இப்போ தான் ஒரு பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சிருக்க, நீ எதுக்கு கார் ஓட்டுற? நீயும் டைட்டாக தான் இருப்ப. உன் கையிலலாம் பாரு எவ்வளோ அடிபட்டிருக்கு. டேயாங், என்னை விட உங்களுக்கு தான் பெரிய அடிபட்டிருக்கு. இப்போ நீங்கள் 2 பேரும் பேசினது போதும், பின்னாடி உட்காருங்க. வயன், நீ அவன் கூடயே பின்னாடி உட்காரு. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டேயாங்கும் அப்படியே பின்னாடி உட்காருறீங்க. டேயாங்கோட அம்மா முன்னாடி உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே காரம் ஸ்டார்ட் ஆக நீங்கள் 2 பேரும் அப்படியே பின்னாடி தானே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ டேயாங் நைஸாக அப்படியே உங்க மேலே சாய. டேயாங், என்ன பண்ணுறீங்க? இல்லை வயன், எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அதனால தான் உன் மேலே கொஞ்சம் சாஞ்சு படுத்துக்கிறேனே. சரி ஓகே அப்படின்னு நீங்களும் ஒத்துக்க. பட் டேயாங்கோ உங்கள் மேலே நல்லா சொகுசாக படுத்துக்கிட்டு இருக்காரு. நீங்களும் அப்படியே சிரிக்கிறீங்க. அவருக்கு நல்லாவே தெரியுது நீங்கள் சிரிக்கிறீங்கன்னு. நீங்கள் என்ன தான் இத்தனை நாளாக டேயாங்க வெறுக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தாலும் ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு டேயாங்க பிடிக்கும் தான். பிடிக்கலன்னெல்லாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் மிஸ்டர் கிம் மேலே இருக்க கோவத்தினால தான் நீங்கள் டேயாங்க வெறுத்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் இப்போது டேயாங் உங்களுக்காண்டி இவ்வளோ பெரிய விஷயம் பண்ண, அவ்வளோதான் உங்களுக்கு அப்படியே கோவம்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போது டேயாங்கோட லவ் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. அதனால் உங்களோட லவ்வையும் உங்களால் இப்போது அமைதியாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்ருக்க முடியல. அதனால தான் நீங்கள் அப்படியே வெக்கப்பட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. டேயாங்கோ அதை பார்த்தோன்னே, அப்போ நீயும் என்ன லவ் பண்ணிட்டு தான் இருக்க என்ன வயன் அப்படின்ட்டு அவர் மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காரு. அப்போது அவர் நைஸாக அப்படியே உங்கள் கை கூட அவர் கையை கோர்த்துக்க, அப்போவும் நீங்கள் எதுவுமே சொல்லலை. அவர் இதுதான் சாக்கு அப்படின்ட்டு உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே உங்கள் மேலே நல்லா படுத்துட்ருக்காரு. என்கிட்ட மிஸ்டர் கிம்மோட ஒய்ஃப் அவங்களோட அம்மாவும் இதெல்லாம் அப்படியே மிரர் வழியாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு 2 பேரும் ஹாப்பியாக இருந்தால் அதுவே போதும் தான் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவங்க அமைதியாக இருக்காங்க, கண்டுக்காத மாதிரி. ஸோ இப்போது அப்படியே வீட்டுக்கு வந்தோன்னே நீங்கள் தான் டேயாங் பார்த்து வயன் நான் ஓகே தான் அப்படின்ட்டு டேயாங்க இறங்க. சரி நீங்கள் 2 பேரும் மேலே போங்க, நான் டேயாங்காண்டி டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு வரேன். சரி ஓகே ஆண்டி அப்படின்ட்டு நீங்களும் அதுக்கப்புறம் டேயாங்க அப்படியே ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறீங்க. ரூமுக்கு கூப்பிட்டு போய் அவர் அப்படியே பெட்டில் அப்படியே உட்கார வைக்கிறீங்க. சரி டேயாங், நான் போய் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு வரேன். வயன், நீ எங்கே போகிற? நீ இங்கே இரு.
இல்லை ஆன்ட்டி பாவம் எத்தனை தடவை தான் மேலேயும் கீழே இறங்கிட்டு இருப்பாங்க, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். இல்லை வயன், நீங்கே உட்காரு. ஏன் டேயாங், உட்காரு வயன் அப்படின்னு சொல்ல நீங்களும் அப்படி பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டீங்க. என்னாச்சு? இல்லை வயன், எனக்கு உன் கையை பிடிச்சிக்கணும். வரும்போது ஃபுல்லு நீங்கள் அதை தானே பண்ணிகிட்டு இருந்தீங்க. அது அப்போது, ஆனால் இப்போது எனக்கு உன் கையை பிடிக்கணுமே. ஏன் ஏன் நீங்கள் என் கையை பிடிக்கணும்? ஏன் உனக்கு பிடிக்கலையா என்ன? உனக்கு பிடிச்சிருந்துச்சின்னு எனக்கு தெரியும், சும்மா நடிச்சிட்டு இருக்காத வயன். இல்லை அப்படி இல்லை, நீங்கள் எனக்காண்டி இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்களேன்னு தான் நான் அமைதியாக இருந்தேன். அப்போனா உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்ல வரியா? இல்லை நான் அப்படி சொல்ல வரல. அப்போனா உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? இல்லை அது என்ன வயன், ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லு, சும்மா ஏன் இப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க? நான் எங்கே? சரி விடு, நீ எதுவும் பேசாத அப்படின்ட்டு அப்படியே உங்கள் லிப்ஸில் கை வைக்க நீங்கள் அப்படியே அமைதியாகிட்டு அவர் எதா பார்க்குறீங்க. அப்போ அவர் ஒன்றும் பேசாத, நீ இப்படியே இரு போதும், என் பக்கத்துலேயே இரு போதும் அப்படின்ட்டு அவர் அப்படியே படுத்துக்க. தூங்க போகிறீங்களா டேயாங்? டேப்லெட் சாப்பிட்டுட்டு தூங்குங்க. வயன், இப்போ எனக்கு டேப்லெட் சாப்பிட மூடே இல்லை, கொஞ்ச நேரம் நான் தூங்குறேன், அதுக்கப்புறமா நான் டேப்லெட் சாப்பிட்டுக்கிறேன். ஆ சரி அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல டேயாங் அப்படியே படுத்துக்கிட்டே உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு. என் கையை ஏன் டேயாங் பிடிச்சிருக்கீங்க? என் கையை விடுங்க. இல்லை நீ என் பக்கத்துலேயே இருக்கணும், அதுக்கப்புறம் நீ எங்கேயாச்சும் எந்திரிச்சு போயிட்டேனா அதனால தான் உன் கையை பிடிச்சிக்கிட்டே தான் நான் தூங்குவேன். இல்லை டேயாங், நான் இங்கே போக மாட்டேன், இங்கே தான் உங்களை பார்த்துக்கிட்டே இங்கே பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்கேன். இல்லை வயன், ஒன்றால் என்னால் நம்ப முடியாது, நான் கையை பிடிச்சிக்கிட்டு தான் தூங்குவேன் அப்படின்ட்டு வேணும்னே அடம் பிடிச்சிக்கிட்டே தான் அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு தூங்குறாரு. நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டு அமைதியாக தான் உட்காந்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறமா வரும் அப்படியே நல்லா தூங்கிட. நீங்களும் அவர் தூங்கிட்டாரா அப்படின்ட்டு செக் பண்ணுறீங்க. அவர் தூங்கிட்டாரு, இருந்தாலும் உங்கள் கையை டைட்டாக தான் பிடிச்சிருக்காரு, உங்கள் கையை விடவே இல்லை. நீங்கள் அதை பார்த்துட்டே ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்கீங்க. இவ்வளோ பெரிய இன்ஸ்டன்ட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டேயாங் உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறாரு, அதே மாதிரி நீங்கள் அவர் மேலே லவ் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அதனால தான் நீங்கள் இப்போது டேயாங்க முழுசாகவே ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போது டேயாங் தூங்கிட்டான்னு தெரிஞ்ச பிறகு டேயாங் ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருப்பார்ல, இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன், எனக்கு நீ ரிவார்டு கொடுக்க மாட்டியா வயன் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இப்போ அதை நினச்சி பார்த்துட்டே ரிவார்டு தானே அப்படின்ட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிக்கிறீங்க. நீங்கள் வெக்கப்பட்டு சிரிக்கிறத நீங்களே இப்போ தான் முதல் தடவையாக ரியலைஸ் பண்ணுறீங்க. எனக்கெல்லாம் வைக்க வருமா என்ன அப்படின்ட்டு உங்களுக்கே இப்போ தான் தெரியுது. அதுக்கப்புறம் நீங்களும் அப்படியே அவர் கிட்ட போக, இப்போது உங்களோட லிப்ஸுக்கும் அவரோட லிப்ஸுக்கும் 1 இன்ச்சு தான் கேப் இருக்கும். அப்போ நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகுறீங்க. இல்லை வேணாம், என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே விலகலான்னு ட்ரை பண்ணுறீங்க. அப்போது டேயாங் அப்படியே வந்து உங்கள் தலையை அப்படியே பிடிச்சி அவர்கிட்ட இழுக்க அப்படியே உங்கள் லிப்ஸும் ஒரு லிப்ஸும் அட்டாச் ஆகுது. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு பார்க்குறீங்க. எங்கிட்ட டேயாங் அப்படியே கண் முழிக்கிறாரு. பார்த்தா இவ்வளோ நேரமாக தூங்கலை, நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்கன்னு அமைதியாக பார்த்துட்டு தான் இருந்திருப்பாரு. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே கிஸ் பண்ண வருமே, அவளே பண்ணட்டும் அப்படின்றது அமைதியாக இருந்திருப்பார். பட் நீங்கள் விலகி போகிறத தெரிஞ்சோன்னே எதுக்குடா அந்த சான்ஸை விடுவோம் அப்படின்ட்டு அவரை இப்போது கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் அப்படியே தடுக்க ட்ரை பண்ணுறீங்க. பட் கொஞ்ச நேரத்துலையே நீங்களும் அப்படியே அமைதியாகிட கொஞ்ச நேரத்துக்கு டேயாங் தான் உங்களை அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் அவரும் அப்படியே விட நீங்கள் அப்படியே மூச்சு வாங்கிட்டே அவரை தான் பார்க்குறீங்க. அவரும் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. அவர் செம்ம ஹாப்பியில் இருக்கனால அப்படியே சிரிச்சுக்கிட்டே தான் உங்களை பார்த்துட்டே மூச்சு வாங்கிட்டுருக்காரு. நீங்கள் டேயாங், அப்போது நீங்கள் தூங்கலையா? என்னால் எப்படி வயன் தூங்க முடியும் இவ்வளோ அழகான பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு? என்ன? ஆமாம், எனக்கு இன்னும் பத்தலை, இன்னும் வேணும் வயன். இல்லை அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை அப்படியே தூக்கி ஒரு பக்கத்தில் படுக்க வச்சுற. டேயாங், என்ன பார்க்குற? எனக்கு வேணும், நீ முதல் தடவை அலோவ் பண்ணியிருக்க, இது எதுக்கு விடணும் அப்படின்ட்டு இப்போ அவர் உங்கள் மேலே வர நீங்கள் அப்படியே அவர் தான் பார்க்குறீங்க அதுவும் வெக்கத்தோட. வயன், நீ இப்படி சேஞ்ச் ஆகும்னு எதிர்பார்க்கல. அதுவும் இல்லாமல் உன்னோட ஃபேஸில் இந்த வெக்கத்தை பார்க்க ரொம்பவே அழகாக தெரியுற. ஃபஸ்ட்டே நீ ரொம்பவே அழகாக இருப்ப, இதில் இது வேறையா? ஏன் வயன் இப்படி பண்ணுற? டேயாங், நீங்கள் இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எதுக்கு இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அதெல்லாம் முடியாது, நான் ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு இப்பயே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட நீங்களுமே அப்படியே சிரிச்சிட்டே தான் அதை ஏற்றுக்கிறீங்க. அப்போ யாரோ டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சவுண்ட் கேட்க, அப்போ டேயாங் அப்படியே பெட்ஷீட் எடுத்து உங்கள் 2 பேர் மேலேயும் அப்படியே கவர் பண்ணிட்டாரு. பார்த்தா வந்தது டேயாங்கோட அம்மா தான். அவங்க தான் டேயாங்காண்டி சாப்பாடும் மெடிசனும் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தா பெட்டில் யாருமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது என்ன தெரியாத என்ன 2 பேர் உள்ள படுத்துருக்கிறது அதை பார்க்குறாங்க. அவங்க
என்ன டியாங் தான் இப்படி படுத்திருக்கானா என்ன அப்படின்ற மாதிரியே அவங்க பார்த்துட்டே டியாங்னு கூப்பிட போகிறாங்க. அப்போ தான் 4 கால் வெளில தெரிறத பார்க்குறாங்க. டியாங் உங்கள் 2 பேரை மேலால் தான் க்ளோஸ் பண்ணியிருப்பாரு, பட் உங்கள் 2 பேரோட கால் அப்படியே வெளில தான் தெரிஞ்சிட்டு இருந்திருக்கும். அதை பார்த்தோன்னே ஓ அப்படி போதா கதை, சரி சரி அப்படின்ட்டு அவங்களும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே டியாங் நீ வாஷ்ரூமில் தான் இருக்கேன்னு நினைக்கிறேன், அதனால நான் இங்கே வைக்கிறேன் மெடிசன் என்ன, அப்புறமா எடுத்து சாப்பாடும் சாப்பிட்ருடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஐயோ இவங்க 2 பேரும் இருக்காங்களே அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படியே வெளில போகிறாங்க. அப்போது மிஸ்டர் கிம் சிரிச்சுட்டே போகிறத பார்த்துட்டு இவதுக்கு இப்படி சிரிச்சுட்டு போகிறா, ஒருவேளை அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களா என்ன அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. இல்லை அது நடக்கவே கூடாது அப்படின்ட்டு அதுக்கும் பிளான் போட ஆரம்பிச்சிட்டாரு. இங்கிட்டே அப்படியே பெட்ஷீட்லேருந்து தலையை எட்டி பார்த்து என்ன அம்மா போயிட்டாங்களா அப்படின்ட்டு பார்த்துட்டு தான் ஃபுல்லாகவே பெட்ஷீட் எடுக்கிறாரு. அப்போ நீங்கள் அப்படியே அவரை தான் பார்த்துட்ருக்கீங்க. என்ன டியாங் நீங்கள் ஆன்ட்டி வந்தாங்க நம்மளை இப்படி பார்த்துருந்தா என்னத்துக்கு ஆகுறது, தள்ளி போங்க. ஏ என்ன வயன் அதாம்மா போயிட்டாங்களே, அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க, ஏன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி எம்பர்ஸ்மெண்ட்டாக இருக்கக்கூடாதுல்ல, அதனால தான். இப்போது அவங்க வரமாட்டாங்க, நம்ம வேணால் கண்டினியூ பண்ணலாம். டியாங் இல்லை முடியாது. ஏன் வயன் முடியாதுன்ற, நீயே இப்போ தான் என்ன புரிஞ்சுக்கிட்டு என்னோட லவ்வை புரிஞ்சுக்கிட்டு நீயும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்க, இப்போ போய் நீ ஏன் வயன் இப்படி பவுண்ட்ரிஸ்லாம் போடுற, அதெல்லாம் முடியாது. ஃபஸ்ட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், இது பாரு எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. நான் உன்னை லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், ஆனால் நீ என்னை வெறுப்போட மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் இப்போ லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்க. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, இருந்தாலும் இது நல்லா தானே இருக்குது. நான் ஏன் இப்போலேருந்து நம்மளோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? இல்லை முடியாது. ஏன் வயன்? அப்போது நீங்கள் அப்படியே அவரை பக்கத்தில் படுக்க வச்சுட்டு நீங்கள் அப்படியே எந்திரிக்கிறீங்க, அவரும் அப்படியே எந்திரிச்சு உங்கள் பக்கத்தில் தான் உட்காராரு. அப்போ நீங்கள் இங்கே பாருங்க டியாங், இன்றைக்கி எவ்வளோ பெரிய விஷயம் ஆயிருந்திருக்கும், என்னோடய உயிர் கூட போயிருந்திருக்கும், இதுக்கெல்லாம் யார் காரணன்னு உங்களுக்கு தெரியாமல் ஒன்றும் இருக்க போகிறது இல்லை. அப்போ டியாங்க ஒரு மாதிரி அமைதியாகிட்டாரு. சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும், என்னோடய அப்பா தானே இந்த மாதிரி வேலை பார்த்துருக்காரு. ஆமாம் டியாங், மிஸ்டர் கிம் தான் இந்த மாதிரி வேலை பார்த்துருக்காரு. அவர் மேல் தான் எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. என் கார் பின்னாடி கூட ஒரு பைக் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்துச்சு, நானும் அதை பெருசாக எடுத்துக்கல. நான் கூட அப்படி தான் ஏதாச்சும் அவர் பிளான் பண்ணிருப்பாருன்னு நினச்சேன், ஆனால் என்னோடய கார்லேயே அவர் பிரேக் வேறு கட் பண்ணி விடுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. இப்போது என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய நிலைமையும். பையன் இங்கே பாரு, ஒன்றால் ஒன்றும் நான் இப்படி வந்து நிற்கல, புரிஞ்சுதா? என்னோடய அப்பா பண்ணனால்தான் ஒன்றை ஹர்ட் பண்ணணும்னு நினச்சாரு, ஒன்று ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சாரு, அது இப்போது அவரோட பையன் எனக்கே இப்படி ஆயிருக்கு. அதுக்கு நீயே என் இவ்வளோ வருத்தப்படுற, நீ இதை பற்றி ஃபீல் பண்ணாத. என்னோடய அப்பாவை பற்றி நீ யோசிக்காத. அவர் உன்னை ஏதாச்சும் பண்ணணும்னா என்னை தாண்டி மட்டும்தான் பண்ணணும். இங்கே பாரு, நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் வயன் இருக்கேன். நான் என்னோடய அப்பா இவ்வளோ தூரம் போவார்னு நான் எதிர்பார்க்கல. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி விஷயம் நடக்காது வயன், நீ இன்னும் கவனமாக உன்னை பாதுகாத்துக்கிற வயன். இங்கே பாருங்க டியாங், இது என்னை பற்றி மட்டும் விஷயம் இல்லை, புரிஞ்சுதா? நீங்கள் பாருங்கள், இந்த கப்பத்தை வந்து இவ்வளோ பெரிய ஆபத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, அதே மாதிரி மறுபடியும் நடக்கக்கூடாது. அதுக்கு அந்த மிஸ்டர் கிம்மை நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும். அவரை நான் ஜெயிலுக்கு அனுப்பியே தருவேன். அவர் இதுவரையும் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்காரு, அது எல்லாத்துக்கும் சேர்த்து அவரை அனுபவிச்சே ஆகணும். அதுக்கப்புறம் தான் டியாங் எதாக இருந்தாலும், இதுக்கு மேலே நீங்கள் என்கிட்ட இப்படி நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எந்திரிச்சு வெளில போயிட்டீங்க. டியாங் ஒரு மாதிரி சோகமாயிட்டாரு. வயன் வயன், நான் இவ்வளோ பெரிய கெட்ட விஷயத்துலையும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கேனே, இப்போ தான் ஹாப்பியானேன். ஆனால் நீ அதுக்கெல்லாட்டி இப்படி பண்ணுற, உனக்கு என் அப்பனை பழி வாங்குறதா ரொம்பவே முக்கியமாக தெரியுதா? நான் உனக்கு முக்கியமாக தெரியலையா வயன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சோகமாக பார்க்க, இங்கிட்டு நீங்களும் அப்படியே வெளில வந்தீங்க. உங்களுக்கும் இப்படி பேசுகிறது கஷ்டமாக தான் இருக்குது, உங்களுக்கும் டேங்க ஹர்ட் பண்ணுறது பிடிக்கல தான், இருந்தாலும் நீங்கள் இதுதான் கரெக்டுன்ற மாதிரி நினைக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தீங்கன்னு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா மிஸ்டர் கிம் இன்னும் என்னென்ன பண்ண காத்துட்ருப்பான்னு உங்களுக்கு தெரியாது. இப்போது நீங்கள் ஜஸ்ட் அந்த ஷேர்ஸை கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கே உங்களுக்கு கொலை பண்ணுறதுக்கு துணிச்சிட்டாரு. அங்கேயும் ஏதாச்சும் பண்ணிட்டு வரோம் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால தான் ஃபஸ்ட்டு அவரோட சாப்டரை முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் நானும் டேங்கும் ஹாப்பியான லைஃப்பை வாழலாம் அப்படின்ட்டு தான் நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்க. அதனால தான் இப்படி பேசினதும் அது கரெக்டாக தப்பானே உங்களுக்கு தெரியல, ஆனால் இதுதான் கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. இந்த பக்கம் டேங் தான் அதெல்லாம் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாரு. அவர் இப்போ தான் ஹாப்பியான லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தார். திடீர்னு நீங்கள் இப்படி பேசிட்டு இது எப்போ தான் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி குழம்பிட்டு தான் அவர் உட்காந்துட்ருக்காரு.
ஸோ நம்ம இதோடையே இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்படி மிஸ்டர் கிம்மை நீங்கள் என்னதான் பண்ண காத்துட்ருக்கீங்க, அதே மாதிரி மிஸ்டர் கிம்மு வேறு நீங்கள் 2 பேரும் ஒன்றும் சேரக்கூடாதுன்னு ஏதோ பிளான் போட்டுட்டு வேறு இருந்தார். அப்படி என்ன பிளான் போட்டு அவங்க 2 பேரையும் தடுக்கிறாருன்னு பார்க்கலாம். ஸோ மேபி நெக்ஸ்ட் எபிசோட் தான் ஃபைனல் எபிசோடாக இருக்கும். ஸோ நான் உங்களை ஃபைனல் எபிசோடில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய் பாய்.